ஹலோ ஆல், ஒரு வழியாக ஸ்கூல் டாஸ்க்கு முடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ நிம்மதியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இனிமே இந்த ஸ்கூல் டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. யார் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, வார்டனா இல்லை டீச்சர்ஸான்னு சொல்லிட்டு. ஸோ எப்படின்னா ஸ்கூல் பெஸ்ட்டு இல்லை ஹாஸ்டல் பெஸ்ட்டுன்னு. இதுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் யார் பதில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எல்லோரும் வந்து இப்படி வருவாங்க. வார்டன் வந்து வசந்தி வந்து செல்லமாக பேசினாங்க, எல்லா தங்கங்களா அப்படிலாம் வந்து பேசினாங்க. இருந்தாலும் ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கே வந்து, அதாவது பிரஜின், அமித் அண்டு கனி, இவங்க 3 பேருக்குமே வந்து ஸ்டார்ஸ் வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க. பாருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல கடைசியில். ஸோ செஞ்ச வேலை தான் மிச்சம். பரவாயில்ல, ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மர் சொல்லாமல் விட்டுட்டாங்களே, அதுவே வந்து பெரிய விஷயம். இல்லைனா எல்லாத்துக்கும் குத்துற மாதிரி வந்து பிக் பாஸ் பாரு தான் வந்து ஒர்ஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. எனவே பாரு தப்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் வந்து அவங்க ஜெயிலுக்கு இல்லை. இந்த வாரம் ஜெயிலுக்கு யாருன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ப்ரமோவில் எஃப்ஜே வியன்னா தான் பிளான் போட்டிருந்தாங்க. இது என்ன திடீர்னு எஃப்ஜே வினோத் ஆகிடுச்சு. எஃப்ஜேயும் வியன்னாவும் தான் ஆக்சுவலி பிளான் போட்டிருந்தாங்க போல். ஆனால் இது ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் வேணும்னே பண்ணுறாங்க ஜெயிலில் உட்காந்து பேசுகிறதுக்காக. நம்ம அப்படிலாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விக்ரம், அரோரா இவங்கெல்லாம். மேபி அதனால கூட இவங்க இப்படி பிளான் பண்ணி எஃப்ஜே அண்டு வினோதை வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஜெயிலில் வேறு செம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா மணி கோர்க்கணும், ஒரு 200 மணி கோர்க்கணும். இந்த மாதிரி செம்ம ஷாக்கிங் ஆகிடுச்சு எஃப்ஜேக்கும் வினோதுக்கும். எப்படி இவ்வளோ மணி கோர்க்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கப்பா.